தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க, "ஏய்! அந்த புள்ள சொல்றதும் கரெக்ட் தாண்டி. நீ வாய திறந்து கேட்டாதான் கிடைக்கும். உன் மாமனார் கிட்ட நேரா கேளு. உன் மாமியார் கிட்ட எதுக்கு நீ கேக்குற?" உடனே தங்கமயிலோட அம்மாவும் நேரா பாண்டியன் கிட்ட போய், "மாமா, இவரு கடையில வேலை பாக்குறாரு. மத்தவங்க எல்லாரும் அவங்க அவங்க வேலைய பாக்குறாங்க. அதனால அவங்க கிடைக்கிற சம்பளத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனா இவர் கடையில வேலை பார்க்கறதுனால அந்த மாதிரி கொடுக்க முடியாதுல்ல மாமா. அதனால இவருக்கும் ஏதாவது பணம் கொடுக்கலாம்ல." உடனே சரவணனும் கோபப்பட்டு, "அப்பா, முதல்ல தங்கமயில் படிச்ச சர்டிபிகேட்ட கொண்டு வர சொல்லுங்கப்பா. தங்கமயிலும் கவர்மெண்ட் வேலைக்கு போகட்டும். அவ கையிலயும் காசு கிடைக்கும்." இந்த மாதிரி சரவணன் சொல்றத கேட்டுட்டு, "என்னடா, தங்கமயிலு ஏதோ சொல்லுது. எனக்கு அது சொல்ல வர்றது நல்லாவே புரியுது. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையேடா. பா, அதுல விஷயம் இருக்குதுப்பா. தங்கமயிலு, இனிமேலும் நான் சும்மா இருந்தா நல்லா இருக்காதுல்ல. தான் நான் அப்பா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். பா, தங்கமயிலு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தானே நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா தங்கமயிலு காலேஜ் வாசப்படிய கூட மிதிக்கலப்பா. தங்கமயிலு +2 தான்ப்பா படிச்சிருக்குது." இந்த மாதிரி சரவணன் சொல்றத கேட்டு கோமதியும் பாண்டியனும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமாப்பா, தங்கமயிலும் சரி, தங்கமயிலோட அம்மா அப்பாவும் சரி, நம்ம கிட்ட பொய்ய சொல்லி ஏமாத்தி இருக்காங்க. தங்கமயிலு படிச்ச பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே பாண்டியன் ஆத்திரப்படுறாரு. "என்னம்மா தங்கமயிலு, சரவணன் சொல்றது உண்மையா? அப்பனா நீங்க எங்க கிட்ட பொய் சொல்லிட்டீங்களா? உங்க அப்பா அம்மாவ வர சொல்லு, அவங்க கிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லி பாண்டியனும் சொல்லிடுறாங்க. தங்கமயிலோட அப்பா அம்மாவும் வர்றாங்க. "ஏண்டி தங்கமயிலு இந்த பிரச்சனைய இழுத்துக்கிட்ட? அம்முன்னு விட்டிருந்தா அதுவே சரியா போயிருக்கும்ல. எனக்கு பேசவே தெரியல தங்கமயிலு." அப்படின்னு தங்கமயிலோட அம்மா சொல்றாங்க. "நீதானம்மா கேட்க சொல்லி சொன்ன, அதான் நான் கேட்டேன். இப்படி அடி கேப்ப? எங்களை கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்க. இப்போ நகைய பத்தி ஏதாவது கேட்டா நம்மெல்லாம் மாட்டிக்குவோம். ஒரு பொய் 2 பொய் அடி சொல்லி இருக்கோம். சொன்ன 1008மே பொய் தானடி. இதுக்காக அந்த சுகன்யா பேச்சு கேட்டுக்கிட்டு நீ ஆடுவியா?" அப்படின்னு தங்கமயிலே அம்மா அப்படின்னு தங்கமயிலோட அம்மா தங்கமயில திட்டுறாங்க. "என்னம்மா நீ இந்த பக்கம் திட்டுற, அவர் அந்த பக்கம் திட்டுறாரு. இப்போ நான் என்னதான் செய்யணும்?" அப்படின்னு தங்கமயிலு வருத்தப்படுறாங்க. பாண்டியன் சொல்றாரு, "தங்கமயில் சொன்னதெல்லாம் உண்மையா? தங்கமயிலு படிக்கல, படிச்ச பொண்ணுன்னு பொய் சொல்லியிருக்கீங்களா?" அப்படின்னு பாண்டியன் கோபத்தோட கேக்குறாரு. "இப்ப என்ன, என்னோட வயலை வித்து செந்திலுக்கும் கதிருக்கும் காசை கொடுத்துட்டேன். அது தங்கமயிலால பாத்துக்கிட்டே சும்மா இருக்க முடியல. அதான பிரச்சனை. நான் கஷ்டப்பட்டு உழைச்சது, நான் தனிப்பட்டு சம்பாதிச்ச காசு அது. சரவணன் சம்பாதிச்ச காசுல அந்த இடத்த வாங்கல. சரவணன் சம்பாதிச்சது அவனோட பேங்க் அக்கவுண்ட்ல அப்படியே இருக்குது. ஓ, நான் ஒண்ணு சொல்றேன். என் கடையில சரவணன் வந்து வேலை பாக்குறாருல, அது வேண்டாம். சரவணன் தனியா ஒரு மளிகை கடைய வச்சு அத பாத்துக்கிடட்டும். இதுக்கான முதலீட நீங்க கொடுங்க." அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "என்ன சம்மந்தி, இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது நாங்க எப்படி கொடுக்கறது? நீங்க என்ன, நீங்க கொடுக்க வேண்டாம். தங்கமயிலும் சரவணனும் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கட்டும். தங்கமயிலோட நகை இருக்குல்ல, அத அடமானம் வச்சு பிசினஸ் ஆரம்பிக்கட்டும். இந்த பேங்க்ல வச்சிருக்கிற கடனை நான் அடைச்சுக்கிறேன்." அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. ஐயோ, போச்சு, முதலுக்கே மோசமா போச்சு. நகையை எடுத்து பேங்க்ல கொண்டு போய் வச்சா எல்லாமே கவரிங் நகைன்னு தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு தங்கமயிலும் தங்கமயிலோட அம்மாவும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. கோமதி சொல்றாங்க, "இதுதாங்க சரி, இதுதான் கரெக்டான விஷயம். தங்கமயிலே, உன்னோட நகையெல்லாம் உன்கிட்ட தானே இருக்குது. எடுத்துக்கிட்டு வா. அத இன்னைக்கே பேங்க்ல வச்சு முதலீட ஏற்பாடு பண்ணிருவோம்." அப்படின்னு கோமதி சொல்றாங்க. தங்கமயிலு அழ ஆரம்பிக்கிறாங்க. "இப்ப எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? தங்கமயிலு, சரவணன் நல்லா இருக்கணும்னு தானே நீ நினைச்ச.
அதுக்காகத்தானே செய்யறோம். மாமா வட்டிய கட்டுறேன்னு சொல்லிட்டாரு. சம்பாதிக்கிற பணத்துல இருந்து நீங்க முதல்ல கட்டுங்க. நீ எடுக்க மாட்ட, இரு நானே போய் எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சரவணா நீ வாடா அப்படின்னு தங்கமயிலோட ரூம்ல இருந்து எல்லா நகையுமே கோமதி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அத்தை வேண்டாத்தே, அத்தை வேண்டாத்தே அப்படின்னு தங்கமயிலு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. நகைப்பொட்டிய திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சு போயிருது நகை எல்லாமே கருத்து இருக்குன்னு. என்னடி இது, தங்க நகை கருப்பா இருக்குது. அப்போ மீனாவும் ராஜியும் வந்து, அத்தே இத பத்தி பேச வேண்டாத்தே, விடுங்க அத்தே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? எல்லா நகையையும் கவரிங் நகையா போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நாங்க உங்ககிட்ட நகையவே கேட்கலையேங்க. நீங்க தானே 80 சவரன் நகைய போடுறோம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கோமதி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியாமா, எல்லாமே பொய். தங்கமயிலுங்கிறது எல்லாமே வேஷம். படிப்பு பொய், போட்ட நகை பொய், தங்கமயிலே பொய்தாமா. எல்லாருமே பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. உங்கமயிலும் சுகன்யாவோட பேச்சு கேட்டு இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சதுக்கு இப்போ நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அழுகுறாங்க. பாண்டியன் ஸ்டார் சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.